சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு சீமான் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா கற்பழிப்பு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பதியப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத நீங்க வீடியோல பார்க்க போறோம். இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து உங்க ஆதரவு விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லீகல் கண்டென்ட் நிறைய நம்ம சேனல்ல போறோம், எல்லாத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா 2011 வந்து பாத்தீங்கன்னா ரேப் பிரிவுல, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துறோம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 பிரிவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு அவர் மேல பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா பஞ்சாயத்து வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் சில ஆட்களை வச்சு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்போ கிட்ட இருந்து எழுதி வாங்கிற இந்த மாதிரி வந்து நான் எதுவும் இதுக்கப்புறம் வந்து இந்த புகார்ல வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வழக்கு பதிவு பண்ணி வந்து அப்படியே கிடப்பில விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 2011 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் வந்து எனக்கு அந்த வழக்கை வந்து விசாரிங்க, அந்த வழக்கு பதிவு பண்ணிட்டு இவங்க யாருமே வந்து விசாரிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. திரும்ப வந்து அதை விசாரிங்கன்னு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு மனு ஒன்று அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து நேரடியாக அவங்க கிட்ட வந்து ரொம்ப நாளா கிட்டத்தட்ட வந்து பல மணி நேரம் விசாரணை பண்ணி சில எவிடன்ஸ், வீடியோ, ஆடியோஸ் எல்லாத்தையும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா 164 வந்து அவங்க கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு சீமான் அவர்களை வந்து விசாரிக்கிறதுக்கு 5 தனிப்படை வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்காங்க. ஒரு வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ரேப் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கதால ரேப், சீட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வந்து பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள் தான். இதுல வந்து 376 அப்படின்றதால வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து லைஃப் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் ஒரு நபரை வந்து கன்விக்ட் பண்ணாங்க அப்படின்னா. அதனால போயிட்டு வந்து விசாரிச்சுட்டுலாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மேக்சிமம் வந்து போனாங்க அப்படின்னா அரெஸ்டோட தான் வந்து வர முடியும். ஒருவேளை அவரே வந்து நேரடியான ஆஜர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது பேசி தீர்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சட்டம் சொல்றது இவரை வந்து இப்போ ஒரு போய் அங்க பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டு வர முடியும்ன்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2011 போட்ட கேஸ் இப்போ வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் பண்றாங்க அப்படின்றாலும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இல்ல பர்சனலாவே வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க உங்களோட ஒரு கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.